ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம். ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணி ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ் நம்பரும் சேமாக இருந்தால் அது நம்பர் பாலிண்ட்ரோம். ஏற்கனவே ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். இது ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம். எக்ஸாம்பிளுக்கு லெவலுங்கிற வேர்டு இருக்குது. இந்த லெவலுங்கிற வேர்டை ரிவர்ஸ் பண்ணினா லெவல்னே வரும். ஸோ அது பேர் பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கும் லெவல், ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கும் லெவல், அது ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம். இப்போ நம்ம டேட்டான்னு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இதை ரிவர்ஸ் பண்ணோன்னா ஏடின்னு கிடைக்கும். ஸோ ஏடினா அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வேறு, ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வேறு. திஸ் இஸ் நாட் ஏ பாலிண்ட்ரோம். ஸோ இதுக்கு தான் இப்போ முதல்ல நம்ம ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏல இன்புட்டு கொடுத்துருக்கோம். பியில் தான் நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங் இருக்க போகுது. முதல்ல LE=len ஆஃப் ஏன்னு ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக, பியில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃபார் I in range of LE -1 கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா கடைசியிலேருந்து ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து அதை எடுத்து பிங்கிற அந்த அவுட்புட் வேரியபிளில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து ஜாயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். B + A of I கொடுத்துருக்கோம். ஸோ இது வழியாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டேட்டான்னு இருக்குன்னு வச்சுங்க. இதில் முதல்ல A வந்து ஜாயிண்ட் ஆகும், அதான் கடைசி எழுத்து. அடுத்து T வந்து ஜாயிண்ட் ஆகும், அப்புறம் A வந்து ஜாயிண்ட் ஆகும், அப்புறம் D வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ LEனா லென்த்து. டேட்டாங்கிற வேர்டை பொறுத்தளவில் 4 எழுத்து இருக்குது. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா டேட்டாவில் கூடிய D 0th பொசிஷனில் இருக்கும், A வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும், T வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்கும், A வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ தேர்ட் பொசிஷன்லேருந்து தேர்டு, செகண்டு, ஃபஸ்ட்டு, 0ன்னு சொல்லி ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிற வேல்யூவும் எடுத்து நம்ம பியில் ஜாயின் பண்ணுறதுக்காகத்தான் ஃபார் I in range of LE -1 கொடுத்துருக்கோம். LE -1 தேர்டு பொசிஷன் எடுத்துக்கும் டேட்டாங்கிற வேர்டை பொறுத்தளவில். அடுத்தது -1 இருக்குது அப்படின்னா 0th பொசிஷனில் முடியும். அடுத்த -1 எதுக்குன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது முதல்ல தேர்ட் பொசிஷன் வரும், அப்புறம் செகண்ட் பொசிஷன் வரும், அப்புறம் ஃபஸ்ட்டு பொசிஷன் வரும், அப்புறம் 0th பொசிஷன் வரும். இப்படி தான் அந்த ஃபார் லூப்பு ஒர்க் ஆகுது. ஃபார் I in range of LE -1 B + A of I ஒர்க் ஆகும். ஸோ இப்படி ரிவர்ஸ் ஆகிடுது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கு கம்பேர் பண்ணுறோம். ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கு ஏல இருக்குது, ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கு பியில் இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒன்றா இருந்ததுன்னா அது கிவன் ஸ்ட்ரிங் இஸ் பாலிண்ட்ரோம், இல்லை நாட் பாலிண்ட்ரோம். கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் பாலிண்ட்ரோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ணும்போது பியில் என்ன பண்ணுறோம், ஆரம்பத்தில் B = ஸ்பேஸும் கொடுத்துட்றோம். அப்போ அந்த ஸ்பேஸும் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அந்த ஸ்பேஸை வந்து நம்ம ட்ரிம் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், if A = B அப்படிங்கிறத பொறுத்தளவில் if A = B.strip off அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பேஸ் வந்து ஸ்ட்ரிப் ஆகி எல்லா ஸ்பேஸும் ரிமூவ் ஆகிடும் ஸ்ட்ரிப்புங்கிற ஃபங்க்ஷன் வழியாக. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஏலையும் டேட்டா இப்போ லெவல்னு கொடுத்தோம்னா லெவல்னு இருக்கும், பின்னு கொடுத்தா பிலையும் லெவலுங்கன்னா லெவல்னு இருக்கும். எந்த ஸ்பேஸும் அடிஷ்னலாக இருக்காது. அப்போ கரெக்டாக கம்பேர் ஆகும். நம்மளுக்கு அவுட்புட்டு பாலிண்ட்ரோமா நாட் பாலிண்ட்ரோமான்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமு. இதை ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.